ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன், அதாவது சிறப்பு குடும்ப ஓய்வூதியம் அப்படின்னா என்ன, அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், சாதாரண பென்ஷன் சொல்லக்கூடிய ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனுக்கும் இந்த ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னா என்ன? சாதாரண ஓய்வூதியம் சொல்லக்கூடிய அந்த ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னா, ஒருத்தர் பணியில் இருக்கும்போது அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இயற்கையா மரணம் அடைஞ்சாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு கிடைக்கக்கூடியதுதான் இந்த ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் அப்படிங்கிறது அந்த மாதிரி இல்ல. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய கடமையை செய்யும் போது, அதாவது டியூட்டியில இருக்கும்போது ஒரு விபத்திலேயோ இல்ல பணியின் காரணமாக ஏற்பட்ட ஒரு பாதிப்பினாலேயோ உயிரிழந்தரா அவங்க குடும்பத்தில் இருக்க நபர்களுக்கு கிடைக்கக்கூடியதுதான் இந்த சிறப்பு ஓய்வூதியம் அப்படின்னு சொல்றது, குடும்ப ஓய்வூதியம் அப்படின்னு சொல்றது, அதாவது ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன். இது நார்மலா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனை காட்டிலையும் அதிகமான தொகையா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, முக்கியமா டிஃபென்ஸ் பர்சனல் மற்றும் துணை ராணுவ படையில இருக்கவங்களுக்கு இது அதிகமா பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இருக்க வேண்டாம். பணியின் போது பயங்கரவாத தாக்குதல் இல்லாட்டி விபத்து அல்லது பணியினால் ஏற்பட்ட ஒரு நோய், இதன் காரணமாக அவர் மரணம் அடைஞ்சிருந்தா இந்த ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் அவருடைய குடும்பத்தாருக்கு கிடைக்கும். இன்னும் ஷார்ட்டா சொல்ல போனா, அவருடைய மரணம் அவருடைய வேலையோடைய தொடர்புடையதா இருக்கணும். அதாவது அட்ரிபியூட்டபிள் டு கவர்மெண்ட் சர்வீஸ் சொல்லக்கூடியது. ஒரு இந்த மாதிரி ஆர்மி டியூட்டியில இருக்காங்க, இல்லாட்டி இந்த மாதிரி வார் பீரியட்ல இறந்துடுறாங்க. இந்த மாதிரி வார் மீன்ஸ் ஆர்மியோட டியூட்டி செய்யும் போது இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். இந்த ஒரு கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணிக்கணும். ஆர்மியில இருக்கும்போது நார்மலா உடல் நலம் பாதிக்கப்பட்டு நார்மல் கண்டிஷன்ல இருக்கும்போது இறந்தா அவங்களுக்கு ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் கிடைக்குது. ஆர்மி டியூட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மரணம் அடைஞ்சா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். இப்ப நார்மலா போஸ்ட்ல இருக்காங்க, அப்போ பாத்தீங்கன்னாக்கா ஒரு உடல்நல குறைவுனால இறந்து போயிடுறாங்க. இல்ல டியூட்டியில பாத்தீங்கன்னா அதிகமான கிளைமேட்டிக்கல் சிச்சுவேஷன், அது அது ஒரு விதமான டியூட்டி தான். அந்த மாதிரி சமயத்துல இறந்துடுறாங்க அப்படின்னா அதனுடைய காரணமா, அதிகமாக பனியின் காரணமா இல்லாட்டி அதிகமான இந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்னாலையும் அவங்க இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த டியூட்டினால இருந்துச்சுனாக்கா அதையும் அட்ரிபியூட்டபிள் கவர்மெண்ட் சர்வீஸ் சொல்லப்படுது. அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி மரணம் அடைந்திருந்தால் அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, எவ்வளவு பணம் கிடைக்கும், பெனிஃபிட் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா சாதாரண ஓய்வூதியம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம். இது ரெண்டு விதமா பார்ப்போம். சாதாரண ஓய்வூதியம் அப்படிங்கிறது, அதாவது ஒருத்தர் சர்வீஸ்ல இருக்கும் போதே நார்மலா உடல்நல குறைவுனால இறந்துடுறாரு அப்படின்னா அவருக்கு அப்புறம் அவருடைய குடும்பத்தாருக்கு எவ்வளவு நாளைக்கு கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, அதாவது அவர் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்துல இருந்து 50%, அவர் வாங்கிட்டு இருந்த கடைசி பென்ஷன்ல இருந்து 50% அவருடைய குடும்பத்தாருக்கு 7 வருடங்கள் அல்லது அவருடைய வயது 67, இதில் எது குறைந்தபட்சமோ அது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். இந்த ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அவர் கடைசியா வாங்கின சம்பளத்துல இருந்து 60% கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இல்ல, இந்த 60% அப்படிங்கிறது அவருடைய குடும்பத்தாருடைய வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்கணும். இல்ல, இப்ப ஏன் நம்ம அதை இருக்க ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனை சொல்லும் போது ஏன் நம்ம அண்டர்லைன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, 7 இயர்ஸ் இல்லைன்னா 67 வயசு வரைக்கும் தான் அவர் எவ்வளவு கிடைக்கும்னா, அவர் வாங்கிக்கிற கடைசி மாத சம்பளத்துல இருந்து 50%. அதுக்கப்புறம் எவ்வளவு கிடைக்கும்னாக்கா அதுல அவர் அப்ப வாங்கிக்கிட்டு இருந்ததுல இருந்து 60% அப்படின்னு. அதாவது எப்படி எடுத்துக்கலாம், அந்த எப்ப அந்த 7 இயர்ஸ்க்கு வாங்கக்கூடிய பென்ஷனுக்கு என்ன பேர் சொல்றோம்னா என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதுல அந்த ஃபேமிலி பென்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 7 இயர்ஸ் இல்லாட்டி 67 வயசு வரைக்கும் இதுல எது குறைவோ அது மட்டும்தான் அவங்களுக்கு ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன்ல கிடைக்கும். அது அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனா கன்வெர்ட் ஆயிடும். என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷன்ல இருந்து ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனா கன்வெர்ட் ஆயிடும். அப்போ எப்ப கிடைக்கும்னா ரெண்டு விதமா நம்ம இதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம்.
அவரு கடைசி சம்பளத்துல இருந்து 30% இல்லாட்டி அந்த 7 இயர்ஸ் அந்த 67 வருஷத்துல அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சம்பளத்துல இருந்து 40% குறைவா, அதாவது 60% கிடைக்கும். இதுதான் சாதாரண ஓய்வூதியம், ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் அப்படிங்கிறது. அதாவது என்ஹான்ஸ் ஃபேமிலி பென்ஷனுடைய அடுத்த கட்டம் வந்து ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனா மாறிடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதுல யாரெல்லாம் 67 வயசுக்கு மேல இறந்தாங்கன்னா டைரக்டா வந்து அவங்களுக்கு ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன்ல ஒருவேளை, அதாவது நம்ம சொன்னோம், அதாவது அட்ரிபியூட்டபிள் டு கவர்மெண்ட் சர்வீஸ், இந்த ஒரு கான்செப்ட்ல அவர் மரணம் அடைஞ்சிருந்தா அவருடைய குடும்பத்தாருக்கு அவர் வாங்கின கடைசி மாத சம்பளத்திலிருந்து 60% வரைக்கும் பேசிக் பேவா கிடைக்கும். அடியே வந்து அடிஷனலா கிடைக்கும். இது எப்போ வரைக்கும் கிடைக்கும்னா அவருடைய குடும்பத்தார் வாழ்நாள் முழுவதுக்கும் இந்த 60% கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தனி சிறப்பு. எக்ஸாம்பிள் பார்க்க போனோம்னா, ஒருத்தர் 50,000 rupees வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். இது வந்து சாதாரண ஓய்வூதியம். நம்ம என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷனை பத்தி பார்க்கல. ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷன் 15,000 rupees வாங்குறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன்ல 30,000 rupees வாங்குவோம். அதாவது ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனை காட்டிலையும் டபுளா வாங்குவாங்க அப்படிங்கறது தான் நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? ஹூ கேன் கிளைம்? நம்ம இதை வந்து நிறைய டைம் ரிவிஷன் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நம்ம திரும்ப ஒரு தடவை சொல்றாருன்னு. இந்த ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? முதல்ல வந்து அந்த இறந்தவர் திருமணம் ஆகியிருந்தால் அவருடைய மனைவி அல்லது கணவர், அதாவது ஸ்பௌஸ் சொல்லி ஒரு வேலையில சொல்லிடுறோம். ஏன்னா சர்வீஸ்ல இருந்தவர் ஆணா இருந்தா அவருடைய மனைவியும், பெண்ணா இருந்தா அவருடைய கணவரும் முதல்ல வந்து உரிமை கோரலாம். அவங்களுக்கு இந்த பென்ஷன் ஆனது அவருடைய வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவரு இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மறுமணம் செய்தாலும் சில நிபந்தனைகளோட கண்டிப்பா இந்த பென்ஷன் கிடைக்கும் சொல்லியிருக்கோம். அது என்னென்ன நிபந்தனைகள் அப்படிங்கறத நம்ம தனியா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். மறுமணம் செய்தாலும் அவர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம், அவங்களுக்கு பென்ஷன் தொடரும் அப்படின்ற தலைப்புல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருக்கோம். யாரு பார்க்கலையோ அவங்க வந்து பாத்துக்கோங்க. அடுத்தபடியா வந்து அவருடைய குழந்தைகள் 25 வயது வரை அல்லது அவருடைய திருமணம் ஆகும் வரைக்கும் இந்த பென்ஷன் ஆனது அவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்களுடைய குழந்தைகள் வந்து ஒருவேளை டிசபிலிட்டி சைல்டு, மாற்றுத்திறனாளி குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகளுடைய வாழ்நாள் முழுவதுக்கும் இந்த பென்ஷன் ஆனது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை மேரேஜ் ஆகல, அவங்களுக்கு மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய பேரண்ட்ஸ், மதர் ஃபாதருக்கு வந்து இந்த பென்ஷன் கிடைக்கும். முதல்ல வந்து மதருக்கு வந்து நீங்க வந்து இந்த பென்ஷனை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அவங்க காலம் வரைக்கும் இந்த பென்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்களும் தவறிட்டாங்கன்னா இந்த பென்ஷன் அவருடைய தந்தையாருக்கும் சேரும். அவருடைய வாழ்நாள் முழுவதுக்கும் இந்த ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது அவர் வாங்கின கடைசி சம்பளத்துல இருந்து 60%. அதை நம்ம எக்ஸாம்பிள சொன்னோம். 50,000 rupees சேலரி அவர் வாங்கி இருந்தாருன்னா இந்த மாதிரி 60% அப்படிங்கும்போது 30,000 rupees வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுல நம்ம என்ன தெரியுது, இந்த கிளைம், இந்த ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் எதுக்காக இவ்வளவு சிறப்பா கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம கவனத்துல பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது நம்ம நாட்டுக்காகவும் அரசுக்காகவும் உயிரை வந்து தியாகம் செய்யறவங்களுடைய குடும்பம் பொருளாதார ரீதியா கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த திட்டங்கள் எல்லாம் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெனிஃபிட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். இதை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.